விஷாலை வச்சு படம் பண்ணா ஒரு சந்தோஷமான விஷயம். திருட்டு விசிடி வராது. மற்றவங்க படத்துக்கே திருட்டு விசிடிக்கு இப்படி ஓடுறாரு, அவர் படத்துக்கு 24 மணி நேரமும் ஓடுவாரு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியம். சரி எல்லாரும் கேட்டா பரவாயில்லன்னா ஒரு நாள் எங்கள் வீட்டிலே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏங்க உங்கள் படத்தில் கதையே இல்லையா அப்படின்னு. பயங்கர கோவம் வந்துருச்சு. கதை பண்ணிடலாம் சொல்லிட்டு உட்காந்து கதையெல்லாம் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு வந்து பார்க்குறேன் படத்தை. படம் காமெடியாக தான் இருக்கு. பங்காளிங்க வா ஏன் ஒரு கெட்டப் பிடிச்சிட்டேன் அப்படின்னு 12 மணிக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன். அந்த பூத்திரி கெட்டப்பில் இருக்காரு. பூத்திரி மாதிரி அப்படி நிற்கிறார். எப்படி பங்காளின்ட்டு லெட்ஸ் கோ ஃபார் தி டிட். இந்த பூத்திரி நினைச்சா ராத்திரிக்குள்ள உள்ள இருக்க உண்மையை பூரா கொண்டாடுறோம். விஷால் கத்தி சண்டையை பற்றி சொன்னேன்னா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு விஷால் தான் முக்கிய காரணம். கொஞ்ச நாள் முன்னாடி விஷால் கிட்ட ஒரு கதை சொல்லும்போது நல்லா சிரித்தார். கதையெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு அப்புறம் 6 மாதம் ஃபோனே இல்லை. ஏன்னா நல்லா தானே சிரித்தார், அப்புறம் என் ஃபோனே பண்ணல. சரி நம்ம வேறு ட்ராக் போகலாம், அடுத்து ஹீரோ கிட்ட போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் முருகராஜ் அண்ணன் ஃபோன் பண்ணார். தம்பி வா கொஞ்சம் ஆஃபீஸ் வா, அவர்கிட்ட கதை கேட்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் ஆஃபீஸ் வந்தேன், அவர்கிட்ட கதை சொன்னேன். கதை சொல்லிவிட்டு நாளைக்கு விஷால் தம்பி வருவார், வந்து கதை கேட்டுருவாங்க, ஃபைனல் பண்ணிடலான்னு. அப்புறம் அன்பு சார்கிட்ட போய் கதை சொல்ல சொன்னாங்க. அவர் அன்பு சார்கிட்ட போய் கதை சொன்னேன். அவரும் கதை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தான் விஷால் சார் சொன்னார், நந்தகோபால் தான் ப்ரொடியூசரு, உங்களுக்கு ஓகேவானார். நம்மளுக்கு யாராக இருந்தாலும் ஓகே, நம்ம ப்ரொடியூசர் டைரக்டர் தான் இல்லையா. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் எல்லாம் சொன்னார். உண்மை எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் தான். கொஞ்சம் பங்காளியெல்லாம் நடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். என்னன்னு கேட்டால் இந்த படம் கதை சொல்லும்போதே விஷால் சொன்னார், சார் இல்லை சார் நீங்கள் கதை சொல்லும்போது வடிவேல் அண்ணன் கதை சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னாரு. அது வடிவேல் அண்ணன் கூட ரொம்ப நாளாக இருந்து அவர் கூடயே கதை சொல்கிற மாதிரி அவரை மாதிரியே சொல்லுவேன். அப்புறம் வடிவேல் நடிச்சா நல்லா இருக்குமான்னா அவர் ஹீரோ ஆகிட்டார். பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் போய் கதை சொல்லியிருக்கிறாங்க, பண்ண மாட்டேன்ட்டார். நான் போய் எப்படி கேட்க முடியும், நீங்கள் கேளுங்க, நீங்கள் நல்ல ஃப்ரெண்டு தானே அப்படின்னாரு. அப்புறம் வழக்கம் போல் பங்காளிக்கு ஃபோன் பண்ணேன். சரி பங்காளி கதை கேட்குறேன், பிடிச்சிருந்தா பண்ணுவோன்னு சொன்னார். ஒரு நாள் கதை சொன்னேன், பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பண்ணார். இப்போ என்னென்ன ஒரு விஷயம், விஷாலை வச்சு படம் பண்ணால் ஒரு சந்தோஷமான விஷயம். திருட்டு விசிடி வராது. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது ஷூட்டிங் முடியுது சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம். விஷால் எங்கள் வீட்டுக்கு ஆகணும், இல்லை தலைவரை இது மாதிரி நாளைக்கு படம் ரிலீஸ் 2 படம் திருட்டு விசிடி விற்கிறாங்களாம், கிளம்பிட்டேன், ஆளுங்களோட போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. மற்றவங்க படத்துக்கே திருட்டு விசிடிக்கு இப்படி ஓடுறாரு, அவர் படத்துக்கு 24 மணி நேரமும் ஓடுவாரு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியம். இந்த படத்தை வந்து ஜனங்க தியேட்டரில் தான் போய் பார்க்கணும். தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு தான் வடிவேல் அண்ணன் இருக்காரு, சூரி இருக்காரு, தமனா இருக்காங்க, எல்லாம் பெரிய 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 ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுறது என்னன்னா டெய்லி ஒரு போருக்கு போகிற மாதிரி இருக்கும். 3 மாதம் 4 மாதத்தில் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம். ஜூன் ஆரம்பித்தோம், நவம்பரில் படம் ரிலீஸு. இது காரணம் விஷால் கொடுத்த ஒத்துழைப்பு, பங்காளி வடிவேலு, அப்புறம் சூரி எல்லாம் பெரிய பட்டாளத்தை வச்சுன்னு எடுக்கிறது. கேமராமேன் ரிச்சர்ட் இருக்கார். 5 மணிக்கு சீனை ஆரம்பிப்போம், சாயந்தரம் 6 மணிக்கு அவர் சீனை முடிச்சிடுவார். அப்புறம் ஃபாஸ்ட் ரிச்சர்டு, அப்புறம் உமேஷ் ஆர்ட் டைரக்டர். நான் ஒர்க் பண்ணதில் படித்த ஆர்ட் டைரக்டர் அவர் தான். இப்போ நிறைய ஐடியாக்கெல்லாம் நிறைய சொல்லுவார், நல்ல டேலண்ட். செல்வா எடிட்டர் செல்வா, நான் எல்லாரும் பற்றியும் சொல்லி ஆகணும் இல்லையா, போர் அடிச்சா கூட கொஞ்சம் தாங்கிக்கோங்க, ஏன்னா எல்லாரும் பற்றியும் சொல்லலாம் தப்பாயிடும். எடிட்டர் செல்வா இருக்கார். அப்புறம் என் அசோசியேட்டு ஜோதி வந்து இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் என் அசன் டைரக்டர்ஸு துரை, ரூபன், முருகன் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எனக்கு என்னென்ன எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் உங்கள் படத்தில் கதையே இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. வெறும் காமெடி மட்டும்தான் இருக்குன்னு. சரி எல்லாரும் கேட்டால் பரவாயில்லன்னா ஒரு நாள் எங்கள் வீட்டிலே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏங்க உங்கள் படத்தில் கதையே இல்லையா அப்படின்னு. பயங்கர கோவம் வந்துருச்சு. கதை பண்ணியே ஆகணும் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு கதை பண்ணிடலாம் சொல்லிட்டு உட்காந்து கதையெல்லாம் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு வந்து பார்க்குறேன் படம் காமெடியாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தேன், சரி காமெடியாக இருந்தாலும் அதில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன். அந்த மெசேஜ் வந்து ஒரு நல்ல மெசேஜ், காமெடியோடு சேர்ந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறேன். இந்த படத்தில் வடிவேலு வர ஒவ்வொரு சீனும் ரொம்ப ரசித்து வடிவேலு வந்து ஒரு லெஜண்ட். அவர் வாயிற சினிமாவில் நம்ம வாயிறோமே சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் வச்சு டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. திடீர்னு நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவார், பங்காளிங்க வா ஏன் ஒரு கெட்டப் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு.
12 மணிக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன். அந்த பூத்திரி கெட்டப்பில் இருக்கார், பூத்திரி மாதிரி அப்படி நிற்கிறார், எப்படி பங்காளின்ட்டு. சரின்னு பார்த்தா அப்புறம் இன்னும் 8-9 விக்கு இருந்தது. பங்காளி இதெல்லாம் அப்படின்னா இதெல்லாம் போட்டு பார்த்தேன், இதெல்லாம் செட் ஆகல, அப்புறம் இதுதான் செட் ஆகுறேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவருடைய மிகப்பெரும் வெற்றிக்கு காரணம் இன்னைக்கு வந்து ஆதித்யா டிவியில், ஆதித்யா டிவிலேருந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எல்லாமே வந்து வடிவேலு இல்லைன்னா இல்லை. வடிவேலை வச்சு தான் எல்லாமே போயிட்டுருக்கு. அப்பேற்பட்ட பங்காளியை வச்சு டைரக்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தலைநகரம், மருதமலை 2 படம் அவரை வச்சு டைரக்ட் பண்ணேன். அப்புறம் அவர் ஹீரோ ரூட்டில் போயிட்டாரு, நம்ம வேறு ரூட்டில் போயிட்டோம். அப்புறம் எல்லாம் கேட்டாங்க, என்ன வடிவேலு, யார் பேட்டி கேட்டாலும் இதுதான், சார் வடிவேலு வச்சு எப்போ பண்ண போகிறீங்க, வடிவேலு வச்சு எப்போ பண்ண போகிறீங்க. அப்புறம் ஒரு நாள் நானே சொன்னேன் பங்காளிகிட்ட, பங்காளி எப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்றது. இந்த கத்தி சண்டை அமைஞ்சிருக்கு, நந்தகோபால் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த கத்தி சண்டை படம் நல்ல காமெடி படம். இந்த படத்தை வந்து இப்போ என்னென்னா பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ ஷூட்டிங் எடுக்கிறது எப்படி இருக்குன்னு வடிவேலு, சூரி, விஷால், பாதி இவ்வளோ பேர் இருக்காங்களே, இந்த படத்தை அப்படின்னா தான் சாதனை பண்ணியிருக்கீங்க கேட்டாங்க. இப்போ படம் எடுக்கிறதே சாதனை தான். ஒரு 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 படத்துக்கு ஒரு கேமராமேன் இருப்பார். இப்போ செல்லு வச்சுருக்கிறவங்களாம் கேமராமேன். நான் ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனேன். எங்கள் சித்தப்பா, நீ எடுத்த சீன் நல்லா இருக்குடான்னாரு. நான் எடுத்த சீன் நல்லா இருக்கான்னு சொன்னேன். ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் போட்டிருக்கிறான், நானும் விஷாலாம் பேசிட்டு ஏதோ எடுத்துகிட்டு இருக்கிறோம், அதை ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்கலாம். அதனால் இன்றைக்கி வந்து இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் பார்த்தா இது ஒரு ஃபெஸ்டிவல் மூடு படம் தான். தேட்டரில் போய் பார்த்துட்டு, இந்த விசிடியில் பார்க்காம தேட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற எங்களுக்கு ஒரே ஹெல்ப் அதுவாக இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். கத்தி சண்டை, நான் கொஞ்சம் கருப்பு தான் பாட்டு நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ தான் மற்ற பாட்டெலாம் வந்திருக்கு, ஸோ அதுவும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அண்டு இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ஃப்ரீயாக என்னை விட்டுட்டாங்க, அந்த மாதிரி ஒரு படம். ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் விஷால் நான் கால் பண்ணி கத்தி சண்டைன்னு ஒரு படம் வருது பண்ணேன் அப்படின்னாரு. அதாவது நான் அது என்னென்னா அப்படின்னா, டேய் அப்படின்னாரு. இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னா, உனக்கு வேணா ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ் சொல்கிறேன், என்னென்னா வடிவேல் சார் இந்த படத்தில் நடிக்கலாம் அப்படின்னாரு. ஆஹா அப்படின்னு இருந்துச்சு. அதனால வடிவேல் நான் இருக்காரு, த லெஜெண்ட் இஸ் கம்மிங் பேக். அண்டு சூரினா இது மாதிரி காமெடி ஃபீல்டு ஒரு ஆக்ஷன் மூவி. அண்டு சுராஜனா பற்றி சொல்லணுன்னா, என்னை எந்த வகையிலையும் எந்த இதுவும் சொல்லாமல், நான் சொன்னால் அப்புறம் கரெக்டாக இருக்காது, நீ பண்ணு அப்படிம்பாரு. ஆர்ஆர்லலாம் வந்து செம்ம ஃப்ரீடம் கொடுத்து, நீ எதா பண்ணு, கமர்ஷியல் படம்னா இப்படி தான் ஒரு ஃபார்மேட் இருக்கும், நீ உனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணு அப்படின்னு இது பண்ணுவார். அண்ட் இந்த படத்தை விஷால் நான் தவிர நான் இன்னொரு ஒரு மாதிரி அவர் சொல்லி எடுக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது முக்கியமான இந்த படம் எடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் யாருன்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசர் நந்தகோபால்னா. ஏன்னா வந்து என்னை ஒரு ஆளாக மதித்து ஒரு 2 டைம் வந்து மீட் பண்ணி என்னை அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் காட்டினார். எனக்கே புரியல ஏன் இவ்வளோ இது பண்ணார், நம்மளே ஏன் இவ்வளோ இது பண்ணுறாருன்னு. ரொம்ப நன்றி. அவர் இன்றைக்கி நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஆகிட்டார். அண்ட் அவர் இந்த படத்தோட ப்ரொடியூசர், என் அடுத்த படத்தோட ப்ரொடியூசர், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஜெயக்குமார்னா வணக்கம். இமைக்கா நொடிகளில் நான் தான் மியூசிக் பண்ணுறேன். அண்ட் அது போக ஞானவேல் நான் வந்து சும்மா சொல்கிறாரு, அண்ணா என் படம் சும்மா ஏதோ நடிக்கிறேன்னா, இந்த படம் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடிக்கலாமா வேணாமான்னு முடிவெடுக்கிறேன்னா அப்படின்னு தான் சொன்னேன். அவர் எக்ஸ்ட்ரா 4 பிட்டு போட்டார். கண்டிப்பாக வந்து பார்ப்போன்னே, வாய்ப்பு கொடுங்க. அண்டு ரிச்சர்ட்னா என்னோடய பாட்டை ரொம்ப அழகாக காமிச்சதுக்கு ரிச்சர்ட்னாக்கும் உமேஷ்னாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு எடிட் ரொம்ப பிடிச்சிருந்தது. செல்வா அண்ட் கீப் ராக்கிங். அண்ட் இந்த படம் நல்ல காமெடி படம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது பெருசாக நாங்களே வந்து இதை வந்து நீங்கள் அப்படி வந்து பாருங்கள் இப்படி வந்து பாருங்கலாம் இல்லை, வாங்க செம்ம என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சுராஜனை என்கிட்ட சொன்னார். வாங்க சந்தோஷமாக போங்கங்கிற மாதிரி வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த படம். அண்டு தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. இவ்வளோ நாளாக இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதான் சொன்ன மாதிரி ஹீரோ ஆகிட்டேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே டைரக்டும் பண்ணுறேன். ஸோ மீசை முறுக்கு நான் உங்கள் எக்ஸ்பென்ஸில் நான் என் பப்ளிசிட்டி லைட்டானா. ஸோ என்னோடய மீசை முறுக்கு படம் வந்துட்டுருக்கு. ஸோ நன்றி, வணக்கம். அண்டு அன்புனா இருக்காரு, கூடி சீக்கிரம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். வந்திருக்க எல்லா கெஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணுன்னா, நான் ஃபஸ்ட்டு ரிச்சர்ட் சார்னால தான் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன். நான் த்ரிஷால நரேந்திரா சார்னால தான் பண்ணேன். நான் இந்த மூவியும் சார்னால தான் பண்ணுறேன். ஸோ எனக்கு காட்ஃபாதர் மாதிரி சார், ரொம்ப தேங்க்யூ சார்.
அண்ட் செல்வா பற்றி சொல்லணும்னா செல்வா எடிட்டிங் வந்து அவரோட நான் ஷூட் கேப்லலாம் வந்து நான் போயிட்டு செல்வா இந்த சீன் காமிங்க அந்த சீன் காமிங்க சாங் முடிஞ்சிருக்கோம் இது காமிங்க அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு பயங்கரமாக வெறியேற்றிட்டு போயிட்டு மறுநாள் ஷூட்டிங் நான் போவேன் நான். ஸோ இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது விஷால் சாரோட பண்ணுறோம் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா சார் வந்து பார்த்து தான் ஆக்சுவலாக நான் மிகப்பெரிய ஃபேன் சாரோட. நான் காலேஜ் டைம்லேருந்து சண்டைக்கோழிலேருந்து எல்லாமே சாரோட படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாரோட பண்ணுறேன்னு தான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன் நான். அப்போ தான் சுராஜ் சார் நான் மீட் பண்ணேன். நான் சுராஜ் சார் வந்து கதையெல்லாம் சொல்லும் போது எனக்கு இந்த படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப ஜாலியாக வந்து இருக்கும், சூப்பராக இருக்கும், இந்த படம் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். அதே டைம் நந்தகோபால் சார் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணார். நான் எதை கேட்டாலுமே கொடுப்பாரு. ரிச்சர்ட் சார் சொல்கிற மாதிரி இந்த செட் இப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் சார் அப்படிலாம் சொன்னால் சரி பண்ணலான்னுவாங்க. சுராஜ் சார் கூட சொல்லுவார், இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் வந்து கண்டிப்பாக பேர் எடுத்துகிட்டு போயிடுவார், விஷால் சார் கலக்கிட்டு போயிடுவார், தமன்னா சூரி எல்லாருமே அவங்கவுங்களோட ரோல் வந்து பயங்கரமாக பண்ணுறோம். உமேஷ் உனக்கு நீ பேர் எடுக்கணும்னா நீ சாங்கு செட்டு இதில் தான் நீ நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சார் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ண ஷூட்டிங் டைமில் எல்லாமே. ஸோ சாரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அதே மாதிரி லஞ்ச் டைம் வந்து நாங்கள் மிஸ்ஸே பண்ண மாட்டோம். சுராஜ் சார் கூட எங்கே இருந்தாலுமே அந்த வந்து 1 to 2 வந்து சார் கூட தான் உட்காருவோம். ஃபுல்லாக பயங்கர ஜாலியாக வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் சாரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணுறேன். முருகராஜ் சாருக்கு பெரிய பெரிய தேங்க்ஸு. அண்ட் இந்த சாங் வந்து சிங்கிள் ரிலீஸ் ஆச்சுன்னா உனக்கு நல்ல பேர் இருக்கும்னு சார் சொன்னார் சுராஜ் சார். சார் விஷால் சாரோட நெக்ஸ்ட் படம் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போது. தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸு. அண்டு ஆதி சாரோட சாங் பற்றி சொல்லனா ஷூட் நடுவில் வந்து வாங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி விஷால் சார் எல்லாருமே நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணோம். அப்போ தான் அவரோட ஸ்டூடியோக்கு வந்து போனோம் நாங்கள். அதான் விஷால் சார் கூட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு படம், டைரக்டர், கேமராமேன், கொரியோகிராஃபர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து ஒரு மியூசிக் டைரக்டரோட கம்போசிங் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் தான் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் என்டையர் டீம் எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். கத்தி சண்டை வந்து என்னோடய கேரியர் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரொம்ப முக்கியமான படம். இந்த வாய்ப்பு கொடுத்த சுராஜ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, விஷால் அண்ணாக்கு நன்றி, அப்புறம் நந்தகோபால் சாருக்கு நன்றி. இந்த படம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லாருக்கும் நன்றி. வடிவேல் அண்ணா இந்த படத்தில் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இந்த படம் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை இந்த வேற படத்தோட பிரச்சனைனால இந்த படம் நின்றுடுமான்ற பயத்திலேயே பாதி ப்ராஜெக்ட் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. 10:30 மணிக்கு அந்த டிவி ஆன் பண்ணி வடிவேல் அண்ணாவோட காமெடி ஒரு 6 மணி நேரம் பார்த்தா போதும், நிம்மதியாக தூக்கம் வரும். மொதல் ஷோ முடியறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இடத்துல வந்து ரிவ்யூ வந்துருது, போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரியும் படம் இருக்கும். ஒரு நடிகனா, இது நான் நடிகர் சங்க பொதுச் செயலாளராக நான் உங்ககிட்ட கேட்கல.